நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Arise for God, ablaze for God, anchor in God, we will do anything for God. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராம்ல உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா க்ளோரி, உன் கையில என்ன வச்சிருக்க? வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன்ப்பா. அந்த வாட்டர் பாட்டில் சுத்தமான தண்ணியா? ஆமா, சீல் பண்ணிருக்காங்க அண்ட் லேபிள்ல கூட எக்ஸ்பிரி டேட், மேனுஃபேக்சர் டேட்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் தண்ணியும் பார்க்க சுத்தமா இருக்கு, அதனால நம்ம நம்பலாம். பாத்தியா, இந்த வாட்டர் பாட்டிலோட டீட்டெயில்ஸை வச்சு தான் இந்த பாட்டில் நல்ல வாட்டரா இல்லை கெட்ட வாட்டரான்னு கண்டுபிடிக்கிறோம். அதே போல தான் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். எஸ், கரெக்ட். நம்ம தினமும் பைபிளை வாசிக்கும் போது ஏசுப்பாவை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பைபிளில் கூட இதை பற்றி ஒரு அழகான வசனம் இருக்கு. சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் டெய்லி ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது தான் ஏசப்பா பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்க முடியும். சரி க்ளோரி, அடுத்து நம்ம என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம்? என்ன ஜுடா இப்படி கேட்டுட்டேன்? நம்ம எப்பவும் போல ரொம்ப ஜாலியா ஆக்ஷன் பண்ண போறோம். So over to action song. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Hello குட்டீஸ், praise the Lord. மறுபடியும் இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். எஸ், இந்த மந்த்துடைய தீம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே? எஸ், வேத வசனம். வேத வசனம் அப்படின்னா என்ன? தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தேவனுடைய வார்த்தை தான் வேத வசனம். எதுக்கு நமக்கு வேத வசனம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? மனுஷங்களாகிய நம்ம சரியான பாதையில் போகணுன்றதுக்காக தான் வேத வசனத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா குட்டீஸ்? ஸோ இந்த தீமில் தான் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லும் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் நமக்கு இருக்குது, நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குட்டீஸ். ஸோ எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணலாமா? சேர்ந்து ஓ க்ளோரி டு காட் ஹி ஹஸ் லிஃப்டட் மீ அப் இங்கிலீஷில் பாடிட்டு அப்புறம் தமிழ்லையும் பாட போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு இந்த சாங் ஞாபகம் இருக்குது? சேர்ந்து இப்போ ஆக்ஷனோட பண்ணலாமா? வித் மியூசிக். Oh glory to God, He has lifted me up. He
has lifted me up, I know. He stretched out his hand and he lifted me up, and that's why I love him so. I love him more and more. I love him more and more. And when I stand upon the other shore, I'll praise him more and more. And when I stand upon the other shore, I'll praise him more and more. Oh, தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். பரவாயில்லையா குட்டீஸ், எல்லாரும் ஓரளவு நல்லா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. நானும் நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன். நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க குட்டீஸ். எஸ், வேத வசனத்தை தேவன் நமக்கு சரியான பாதையில் நடக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏசப்பா நம்ம கூட வசனத்தின் மூலம் பேசுவாங்க, தெரியுமா? என் கூட ஏசப்பா நிறைய வாட்டி பேசியிருக்காங்க. நம்மளுடைய சிச்சுவேஷன் ஏசப்பாவுக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை வேதத்தின் மூலம் ஏசப்பா நமக்கு கொடுத்து நம்மளை தேற்றுவாங்க, நம்மளை ஆற்றுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னா இனிமே நீங்கள் பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிவிட்டு வாசிங்க. ஏசப்பா இன்னைக்கு இந்த வசனத்தோட என் கூட பேசுங்க, இது மூலம் என் கூட பேசுங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா கண்டிப்பாக உங்கள் கூட பேசுவாங்க குட்டீஸ். எஸ், இப்போது நம்ம இன்னொரு சாங் பாடலாம், ஏசு எனக்குள்ள இன்சைட். அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டை ஆக்ஷனோட பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? வித் மியூசிக். ஏசு எனக்குள்ள இன்சைட், பயமே எனக்கில்ல, நோ ஃபியர். நான் தான் இயேசுவின் பிள்ளை, யாருண்டு என்ன வெல்ல. ஏசு எனக்குள்ள இன்சைட், பயமே எனக்கில்ல, நோ ஃபியர். நான் தான் இயேசுவின் பிள்ளை, யாருண்டு என்ன வெல்ல. சத்துரு வருவான் தந்திரமாக என்ன தோக்கடிக்க, வேத வசனம் எனக்குள்ள இருக்கு அவனை முறியடிக்க. பாவமான வாழ்க்கைக்கு என்றும் நோ சொல்வேன், பரிசுத்த ஆவி துணையாலே உலகை நான் வெல்வேன். ஏசு எனக்குள்ள இன்சைட், பயமே எனக்கில்ல, நோ ஃபியர். நான் தான் இயேசுவின் பிள்ளை, யாருண்டு என்ன வெல்ல. நான் தான் இயேசுவின் பிள்ளை, யாருண்டு என்ன வெல்ல. வாவ் குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. இந்த சாங்கில் நம்ம பார்த்த மாதிரியே சத்துரு நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் நமக்குள்ள வேத வசனம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சத்துருவை தோக்கடிக்க முடியும். சத்துருவுக்கு, அதாவது பிசாசுக்கு, நம்மளை விட வேத வசனம் நிறையவே தெரியும். ஏசப்பாவையே பிசாசு சோதிக்கிறதுக்கு வேத வசனத்தை சொல்லியே சோதிச்சான், தெரியுமா? ஸோ நம்ம பைபிளில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளுக்கு வேத வசனம் தெரிஞ்சாதான் நம்மளால் பிசாசை தோக்கடிக்க முடியும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இந்த சாங் நம்ம மறுபடியும் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷனோட இன்னொரு வாட்டி இந்த சாங் பண்ணலாம் வித் மியூசிக். ஏசு எனக்குள்ள இன்சைட், பயமே எனக்கில்ல, நோ ஃபியர். நான் தான் இயேசுவின் பிள்ளை, ஹிஸ் சைல்ட், யாருண்டு என்ன வெல்ல. ஏசு எனக்குள்ள இன்சைட், பயமே எனக்கில்ல, நோ ஃபியர். நான் தான் இயேசுவின் பிள்ளை, ஹிஸ் சைல்ட், யாருண்டு என்ன வெல்ல. சத்துரு வருவான் தந்திரமாக என்ன தோக்கடிக்க, வேத வசனம் எனக்குள்ள இருக்கு அவனை முறிய
வாழ்க்கை பாவமான வாழ்க்கைக்கு என்றும் நோ சொல்வேன். பரிசுத்த ஆவி துணையாலே உலகை நான் வெல்வேன். இயேசு எனக்குள்ள இன்சைட், பயமே எனக்கு இல்ல, நோ ஃபியர். நான் தான் இயேசுவின் பிள்ளை. ஸ்டைல் யாருண்டு என்ன வெல்ல, நான் தான் இயேசுவின் பிள்ளை. யாருண்டு என்ன வெல்ல. வாவ் குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. இன்னும் நமக்கு நிறைய எக்ஸைட்டிங்கான செக்மெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஓவர் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ஷன் சாங் பண்ணீங்களா? ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல்ல? சரி க்ளோரி, என் கையில இருக்கிறது உனக்கு என்னன்னு தெரியுமா? பார்க்க செக் புக் மாதிரி இருக்கு சுடா. ஆமா, செக் புக் தான். ஒரு பாட்டி அவங்க பேர பையன் அவங்க வீட்டுக்கு செக் புக் அமுச்சு வச்சான். ஆனால் அந்த பாட்டி வெறும் அது பேப்பர்னு நினச்சி அவங்க செவுத்துல ஒட்டி வச்சாங்களாம். ஆனால் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. காசு இல்லாமல் மருந்து வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்களாம் க்ளோரி. அப்புறம் என்னாச்சு சுடா? அப்புறமா அவங்க பேரை வந்து இதை பற்றி புரிய வச்சு இந்த செக்கை கொடுத்து பேங்க்லேருந்து காசு வாங்கி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கூட வசனத்தை ஒட்டி வைக்கிறதும் கீச்சைனில் மாட்டி வைக்கிறதுமா தான் இருக்கிறோம். அதன்படி வாழலை. ஆனால் அதை ஒட்டி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதன்படி வாழ்கிறவங்களா கூட இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தினமும் பைபிளை வாசிக்கிறதோட நிறுத்திடக்கூடாது, அதன்படி நடக்கவும் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட நம்ம ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓவர் டு ஷார்ட்ஸ் டைம். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஏடா அண்ணே, எப்பரா படிப்பெல்லாம் போயிட்டு இருக்கு? அண்ணே நல்லா போயிட்டு இருக்குண்ணே. ஆஹா. அண்ணே அண்ணே அண்ணே, நில்லுங்க. என்னடா? ஐயோ அண்ணே, ராயல் என்ஃபீல்ட் பைக்குண்ணே. ஆ, இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கணும்ண்ணே. சரி. ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு பைக் கொடுங்க ஏசப்பா. ஆ, செம்மையா சரி. இருக்குல்லண்ணே. என்னடா இது? சரி, வா 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 வா. அண்ணே நில்லுங்க. என்னடா? அண்ணே, கிராண்ட் விட்டாராண்ணே. சரி. அண்ணா, இதே கலர்ல ஒரு கார் வாங்கணும்ண்ணே. ஆண்டவரே, இதே மாதிரி ஒரு கார் கொடுங்க ஏசப்பா. ஏய், இவ்வளவுதான் ஆசையா இல்ல இன்னும் வேற ஏதாவது ஆசை இருக்கா? அண்ணா, சுத்தி பாருங்கண்ணா, எவ்வளவு பெரிய பெரிய வீடா இருக்குன்னு. சரி. இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் பெருசா. ஆ. ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் ஏசப்பா. இரு. ஆண்டவரே. டேய் தம்பி, மத்தவங்க பொருளை பார்த்து இப்படி ஆசைப்படுறியே, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் தாண்டா இச்சை. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, உபாகமம் 5:21 பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா யார் பொருளையும் பார்த்து இது மாதிரி வேணும் அது மாதிரி வேணும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? நாம ஆசைப்படக்கூடாது. நம்முடைய ஆசை என்னவா இருக்கணும் தெரியுமா? ஏசப்பா, நீங்க எங்க கூட இருங்க, நான் உங்க கூட இருக்கணும். ஏசப்பாவை நாம புடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா, அவரு நம்ம கூட இருந்தாருன்னு சொன்னா, நமக்கு என்ன தேவை எப்ப தேவைங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏசப்பா எப்பவுமே என்னதான் தருவாரு, பெஸ்டா தான் தருவாரு. அதனால மத்தவங்க பொருளை பார்த்து என்ன செய்யாத, எனக்கு இது மாதிரி வேணும் அது மாதிரி வேணும்னு சொல்லி ஆசைப்படாத, சரியா? அதுக்கு பேர் தான் இச்சை, சரியாப்பா? சரிண்ணே. இனிமே நம்ம என்ன செய்வோம்? ஏசப்பா நீங்க தான் வேணும்னு சொல்லி பிரேயர் பண்ணுவோம், சரியா? சரிண்ணே. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்ஸ் பார்த்தீங்களா? நம்ம வேதத்தை வாசிக்கிறவங்களா மட்டும் இல்லாமல் ஜெபம் பண்ணுறவங்களா கூட இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமா? ஓவர் டு ப்ரேயர் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God.
ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த நாளில் உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு மாதமும் இந்த அப்ளைஸ் மூலயமா அநேக சிறு பிள்ளைகள் நிறைய விஷயங்களை கற்றுக்குறீங்க. ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு அமைச்சகத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கோம்ல. நீங்கள் ஜெபிக்கிற உண்மையான ஜெபத்தை ஏசப்பா கேட்டு தேசத்தில் பெரிய அற்புதங்களை செய்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம ஒரு அமைச்சகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அது என்னென்னு வீடியோவில் பார்த்துருவோமா? இந்திய ரயில்வே அமைச்சகம். இந்திய ரயில்வே அமைச்சகமானது இந்திய அரசின் ஓர் அங்கமாகும். இந்த அமைச்சகத்தின் கீழ் இந்திய தொடருந்து போக்குவரத்திற்கு ஏக உரிமையுள்ள இந்திய ரயில்வே இயங்குகிறது. இந்த துறையின் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், துணை அமைச்சர் வி சோமண்ணா, இணை அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு ஆவார்கள். ரயில்வே அமைச்சகம் புதுடில்லியில் உள்ள ரயில் பவனிலிருந்து செயல்படுகிறது. 1986 அக்டோபர் 22 அன்று ரயில்வே அமைச்சகம் ஒரு தனித்துவ அமைச்சகமாக பிரிக்கப்பட்டது. அன்றிலிருந்து அது அப்படியே உள்ளது. ரயில்வே அமைச்சகத்தின் சட்டப்பூர்வ அமைப்புகள் அல்லது பொது நிறுவனங்கள்: ரயில்வே இந்தியா தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சேவை, ரயில் நில மேம்பாட்டு ஆணையம், ஐஆர் கான் இன்டர்நேஷனல், ஐஆர் கான் புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் லிமிடெட், ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், இந்திய ரயில்வே நிதிக் கழகம், சிந்துக்கல் கான்கார் இன்ஃப்ரா கம்பெனி லிமிடெட், ரயில்வே தகவல் அமைப்புகளுக்கான மையம் ஆகியவன இவ்வமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. மேலும் 2023 முதல் 2024 ஆண்டில் 40 ரயில் விபத்துகளில் குறைந்தது 313 பேர் இறந்துள்ளனர். மேலும் முந்தைய 10 ஆண்டுகளில் 638 ரயில் விபத்துகளில் 748 பேர் இறந்துள்ளனர். 2025 இந்தியாவில் தவறான தீ விபத்து எச்சரிக்கை காரணமாக ஜனவரியில் ஒரு துயரமான சம்பவம் மற்றும் ஜூன் மாதத்தில் மும்பையில் உள்ளூர் ரயில் விபத்து உட்பட பல ரயில் விபத்துகள் நடந்தன. கடலூர் ரயில் வேன் மோதல் ஜூலை 8ஆம் தேதி. தமிழ்நாட்டில் ஆளில்லாத லெவல் கிராசிங்கில் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் 3 பள்ளி மாணவர்கள் இறந்தனர். ரயில்வே அதிகாரிகளின் கூற்றுப்படி கேட் கீப்பர் கேட்டை மூட முயற்சித்த போதிலும் வேன் ஓட்டுநர் தண்டவாளத்தை கடந்துள்ளார். இதே போன்று இன்னும் நிறைய விபத்துகள் நடக்கின்றன. ஆதலால் இத்துறையின் ஆசீர்வாதத்திற்காக, பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இதன் அமைச்சர்கள், பணியாளர்களுக்கு தேவன் நல்ல ஞானம் கொடுக்க ஜெபிக்க வேண்டும். விபத்துகள் இனி நம் தேசத்திற்கு நடக்காதவாறு நாம் ஜெபிக்கலாமா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், எல்லாம் வீடியோ பார்த்தீங்களா? இப்போ நம்ம ரயில்வே துறை அமைச்சகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபிக்க ரெடியாக இருக்கீங்களா? சரி, இருக்கிற இடங்கள்ல எல்லாம் முழங்கால் படிட்டு கொள்ளலாமா? ஏன்னா ஏசப்பா உங்கள் பக்கத்தில் இருக்காங்க. நம்மளை தாழ்த்தி ஏசப்பா முன்பாக உண்மையாக ஜெபிக்கும் போது ஏசப்பா தேசத்தில் கட்டாயம் அற்புதம் செய்வாங்க. எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஏசப்பாக்கு முன்பாக எல்லாம் வீடியோ பார்த்தீங்களா? கருத்தா ஜெபிங்க பார்ப்போம். ஏசப்பா, எங்கள் ரயில்வே துறை அமைச்சகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான ரயில்வே நிலையங்கள் ஆண்டவரே ரயில் இயக்கப்படுகிறன. ஏசப்பா, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அதுல இருக்க அதிகாரிகளுக்கு நல்ல ஒரு ஞானம் உண்டாகட்டும். உண்மையா செயல்படணும், ஒழுக்கமா செயல்படணும். வண்டி ஓட்டுகிற ஒவ்வொரு மீதும் உடைய பாதுகாப்பு இருக்கணும். ஏசப்பா, பாலங்கள்ல, வழித்தடங்கள்ல எல்லா இடங்களையும் பாதுகாப்பு உண்டாகணும்னு சொல்லி எல்லா அட்வினோடு சேர்ந்து நம்ம இணைந்து ஜெபிப்போமா? அன்புள்ள இசப்பா, அந்த நாளை தந்ததுக்காக சோத்திரம் இசப்பா. இப்பொழுது கூட ரயில் அமைச்சர்களுக்காக ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக சோத்திரம் இசப்பா. இசப்பா, இப்போ தினமும் ரயில் ஓடுது இசப்பா. அல்ல கோடிக்கணக்கான பேசஞ்சர்ஸ் இருக்காங்க இசப்பா. ரயில் ஓடுறது ஆசிரியங்க இசப்பா. அவங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க இசப்பா. போகும்போதும் வரும்போதும் உங்கள் கரம் அந்த ரயிலோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா விதத்திலும் நீங்கள் அந்த ரயிலோட பாதுகாத்துக்கொள்ளுங்க. ரயிலோட பேசஞ்சர்ஸ் மேலே உங்கள் கரம் இருப்பதாக இசப்பா. போக்கிய மரத்தையும் நான் காப்பேன்னு சொன்ன தேவன், ரயிலில் போகிற ஒவ்வொரு பேசஞ்சர்ஸையும் நீங்கள் பாதுகாக்கணும் இசப்பா. அவங்களை செட்டேன் கீழே மறைச்சு பாதுகாத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு எந்த தீங்கும் அணுகக்கூடாது, எந்த ஆக்சிடெண்ட்டும் ஆகக்கூடாது இசப்பா. அவர்களோடு கூட நீங்கள் இருக்கணும் இசப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இசப்பா. அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் கண்காணித்துக் கொள்ளுங்க இசப்பா. அமைச்சர் ஆசிரியங்க அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அவங்க நல்ல திட்டம் செயல்பட கிருபை செய்யுங்க.
எசப்பா அவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். டிரைவர் ஆசிர்வைங்க, அவங்கள கேட்டு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்குற தேவன் நீங்கள் தான். அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க, எப்படி ஓட்டணும் நீங்கள் கற்றுக் கொடுங்க எசப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக சோத்திரம். மீபர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஓகே குட்டீஸ், எல்லாம் ரொம்ப உண்மையாக கருத்தாக ஜெபிச்சிங்க. ஏசப்பா அந்த ஜெபத்தை கேட்டு கட்டாய ரயில்வே துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறாங்க. சரி, கடைசியாக நம்மளுடைய தரிசனங்களுக்காக ஜெபிப்போமா? எல்லாம் கண்களை மூடி, ஏசப்பா நீங்கள் கொடுத்த தரிசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரை இந்த எழுப்புதல் ஊழியங்களை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. அதில் சிறு பிள்ளைகளை வல்லமையாய் பயன்படுத்துவேன்னு சொன்னீங்களப்பா. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே கடைசி காலத்தில் சிறுவர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உமக்காக எழும்பணும். அவர்கள் ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. உங்களுடைய அபிஷேகம் வல்லம் ஆண்டவரே, ஆவியானவருடைய ஊற்றுதல் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மத்தியிலும் போடப்படட்டும். நீங்கள் ஆண்டவரே எல்லா சத்துருவின் கண்ணிகளுக்கும் சிறு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த தரிசனத்தில் நாங்கள் உண்மையாய் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளை இந்த கடைசி காலத்தில் நீங்கள் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியாய் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே குட்டீஸ், எல்லாம் ரொம்ப சூப்பராக ஜெபிச்சிங்க. ஏசப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் ஜெபிச்ச காரியத்தில் கட்டாயம் ஏசப்பா அற்புதம் செய்ய போகிறாங்க. தேங்க்யூ குட்டீஸ், காட் பிளஸ் யூ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. க்ளோரி, உனக்கு பைபிளை பற்றி என்ன தெரியும்? பைபிளில் தேவனுடைய வார்த்தை இருக்குது. அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? நான் அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாதுப்பா. நானும் புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. பைபிள் வசனத்தை நீ ஆவியானோட துணையோடு படித்தா உனக்கு நல்லா புரியும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பைபிளோட வசனத்துலேயோ அதில் என்னென்ன பேரபிள்ஸ் நினச்சோ அது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்மளோட ஞாபகத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்துடலாமா? Over to Do You Know? We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கும் பைபிள்ல இருந்து உங்ககிட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் நாங்க கேட்க போறோம். அதுல எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நீங்க சரியா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எதை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார்கள்? ஆப்ஷன் ஏ உத்தர மண்டலத்தை, ஆப்ஷன் பி பூமியை, ஆப்ஷன் சி மேகத்தை, ஆப்ஷன் டி ஆகாயத்தை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பூமியை. செகண்ட் கொஸ்டின், கர்த்தர் ஒருவனை ஏன் படைத்தார்? ஆப்ஷன் ஏ மனைவிக்கு சாட்சியா இருக்க, ஆப்ஷன் பி உலகை ஆளுகை செய்ய, ஆப்ஷன் சி கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க, ஆப்ஷன் டி தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற. தேர்ட் கொஸ்டின், யாருடைய நிழல் பட்டு பிணியாளிகளுக்கு சுகம் கிடைத்தது? ஆப்ஷன் ஏ இயேசு, ஆப்ஷன் பி ஸ்தேவான், ஆப்ஷன் சி பேதுரு. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி பேதுரு. ஃபோர்த் கொஸ்டின், உலகத்தில் உண்டானவைகள் மாம்சத்தின் இச்சை டேஷ் ஜீவனத்தின் பெருமை. ஆப்ஷன் ஏ கண்களின் இச்சை, ஆப்ஷன் பி தகாத சிந்தனை, ஆப்ஷன் சி வார்த்தையின் பெருமை, ஆப்ஷன் டி தகாத செயல்கள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்களின் இச்சை. ஃபிஃப்த் கொஸ்டின், தேவனுடைய வார்த்தை டேஷ். ஆப்ஷன் ஏ ஜீவனும் வல்லமையும் உள்ளது, ஆப்ஷன் பி இருபுறமும் கருக்குள்ளது, ஆப்ஷன் சி இருதயத்தின் நினைவுகள் யோசனைகளை வகையறுக்கிறது, ஆப்ஷன் டி அனைத்தும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும்.
6th கொஸ்டின், நீங்கள் தேவனுடைய டேஷ் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ நிருபம், ஆப்ஷன் பி சேனாபதி, ஆப்ஷன் சி சரீரம், ஆப்ஷன் டி ஆலயம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆலயம். 7th கொஸ்டின், கர்த்தருக்குள் எப்பொழுதும் டேஷ். ஆப்ஷன் ஏ ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஆப்ஷன் பி நீடிய சாந்தமாயிருங்கள், ஆப்ஷன் சி சந்தோஷமாயிருங்கள், ஆப்ஷன் டி ஜெபம் பண்ணுங்கள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி சந்தோஷமாயிருங்கள். 8th கொஸ்டின், நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நமக்குள் இராதது எது? ஆப்ஷன் ஏ ஒளி, ஆப்ஷன் பி சத்தியம், ஆப்ஷன் சி ஐக்கியம், ஆப்ஷன் டி விசுவாசம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி சத்தியம். 9th கொஸ்டின், தேவனுடைய கற்பனைகளின்படி நடப்பதே டேஷ். ஆப்ஷன் ஏ கீழ்ப்படிதல், ஆப்ஷன் பி அன்பு, ஆப்ஷன் சி கர்த்தருக்கு பயப்படுதல், ஆப்ஷன் டி நீதி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி அன்பு. 10th கொஸ்டின், பிரதான தூதன் யார்? ஆப்ஷன் ஏ மீகாவேல், ஆப்ஷன் பி காபிரியேல், ஆப்ஷன் சி 1 and 2, ஆப்ஷன் டி யாருமில்லை. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிகாவேல். குட்டீஸ், நீங்கள் இந்த கேமில் 10 out of 10 எடுத்திருந்தீங்கன்னா வெரி குட். அதே மாதிரி நீங்கள் 10க்கு 7, 8 அந்த மாதிரி மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா ஓகே ஃபைன் குட். பட் நீங்கள் 5 மார்க்ஸ்க்கும் கீழே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நல்ல பைபிள் வாசிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். தினமும் பைபிளை வாசிங்க, அதில் உள்ளதெல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணுங்க. இப்போ ஏசப்பா கண்டிப்பாக நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டோம், ஜெபம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறோம். Over to worship time. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. Praise the Lord குட்டீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ நேரம் ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஏசப்பாவை ஆராதிக்க ரெடியாக இருக்கீங்களா? அப்படி இருக்கிற இடங்களை எழுந்து நின்று உங்கள் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. கரங்களை உயர்த்தி, இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் வாசம் பண்ணுகிறவரே, மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. கரங்களை உயர்த்தி சொல்லாமாப்பா பார்த்து, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட
ஜீசஸ் உம்மை துதிக்கிறோமே இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். Yes Lord, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் அப்பா, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் அப்பா, எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம். எங்கள் குடும்பத்தில் உலாவுங்க தகப்பனே, எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அப்பா பார்த்து, இயேசுவை பார்த்து சொல்லாமா, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நீர் உலாவும் பொழுது எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறும் அப்பா. நீங்க குடும்பத்தில் அசைவாடும் பொழுது இங்க வறண்டு போன நிலைமைகள் வயல்வெளியாய் மாறும் ஆண்டவரே. பாழான நிலைமைகள் பயிர் நிலமாய் மாறும் தகப்பனே. இப்பொழுது ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றோம் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துல நீங்க உலாவுங்க ராஜா. வறுமைகளை மாற்றி போடுங்க தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா அப்பா பார்த்து, எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும். பிரச்சனையா இருக்குதா அப்பா பார்த்து உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியில் உலாவட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும். இதயத்துல கைய வைத்து, எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா ஜீசஸ். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. ஒரு அர்ப்பணிப்போடு சொல்ல சொல்ல ஆண்டவர் ஒரு விடுதலை தருகிறார். சொல்ல சொல்ல வறண்டு போன நிலைமைகள் மாறுகிறது. குடும்பத்துல பிரச்சனைகள் மாறுகிறது, போராட்டங்கள் மாறுகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல சொல்ல தேவ பிரசனம் உங்க குடும்பத்துல ஆண்டவருடைய பிரசனம் உலாவுகிறது. ஆண்டவர் உங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா. Thank you Jesus. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. என் குடும்பத்தில் நீர் அசைவாட போறதுக்காக நன்றி. எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றி விட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. நீர் மாத்திரம் பெருகணும், நாங்கள் சிறுகணும் அப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவரை ஆராதிச்சிங்களா? நீங்கள் டெய்லியுமே ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணணும். ஜூடா, நீ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவ? தப்பு பண்ணிட்டேன்னா அது வந்து எஸ்கேப் பண்ண தானே பார்ப்போம் க்ளோரி. எப்படிலாம் எஸ்கேப் ஆவ? அந்த தப்பை நான் மறைக்க பார்ப்பேன் க்ளோரி. இங்க கூட ஒரு அண்ணன் அவங்க தப்பை மறைக்க என்னெல்லாம் பண்ணாங்க, கடைசியில என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? ஓ பார்க்கலாமே. ஓவர் டு டெரி டைம். We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God.
We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட பாவத்தை மறைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அதை ஏசப்பா கிட்ட சொன்னா நம்ம பாவத்திலேருந்து ஏசப்பா நம்மளுக்கு விடுதலை தருவாங்க. நம்ம தொடர்ந்து பாவம் இல்லாம பரிசுத்தமா வாழ்றதுக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. இப்பவும் நம்ம மெசேஜ் கேட்கலாமா? Over to message time. Soldiers for Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் அலாட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அப்ளேஸ் ப்ரோக்ராம் நல்லா இருக்கா? நான் பார்த்துட்டு வரோம்ல. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஏசப்பாவோட வார்த்தையை பார்த்துட்டு வருவோம், சரியா? அதுதானே பார்த்துட்ருக்கோம், வேத வசனம். அந்த டாப்பிக்கில் தானே ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆமாம், ஆனால் பைபிளை ஒரு நிமிஷம் நம்ம வாசிக்கணும்ல. நிறைய ப்ரோக்ராம் அதை பற்றி நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் நம்ம பைபிளை திறந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா? பைபிள் எடுத்துருக்கீங்கன்னா பைபிள் ஓப்பன் பண்ணுங்கள். நான் சொல்கிற சாப்டர், சொல்கிற வேர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம அதை படிக்க போகிறோம், சரியா? இது எங்கே இருக்குன்னா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம். நான் படிக்கிறேன், நீங்களும் கூட சேர்ந்து படிக்கணும், சரியா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்களேன், இந்த வசனம் எல்லாரும் சொல்லுவாங்க, பைபிள் மனுஷங்க எழுதியிருக்கிறாங்க, மனுஷன் தானே எழுதினது அப்படின்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவியினால தான் இந்த வசனத்தை, பரிசுத்த ஆவியானவர் உதவியோட, அதாவது கர்த்தர் சொல்ல சொல்ல இந்த வசனத்தை நிறைய பேர் கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தர் எழுதியிருக்கிறாங்க. அப்படி தான் இந்த வேதாகமும் நம்ம கையில் வந்திருக்கு, உனக்கு சரியா? அந்த வார்த்தை தான் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும். எதுக்காக இந்த வசனம் எல்லாம் யாராவது இனிமேல் கேட்டால் நீங்கள் சொல்லணும், சரியா? இந்த மாதிரி இதெல்லாம் மனுஷங்க எழுதுனது தானே அப்படின்னு. அப்படி கிடையாது, கர்த்தர் சொல்கிறத கேட்டு கேட்டு எழுதுனது தான் இந்த பைபிள், சரியா? ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உங்ககிட்ட, இப்போ உங்ககிட்ட கர்த்தர் பேசுவார்ல, அப்போது நீங்கள் கேட்டுனா அப்போ நீங்கள் கேட்டு எழுதுறீங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா அது கர்த்தர் உங்களோட பேசுறது. இதே மாதிரி தான் கர்த்தர் நிறைய பேர்கிட்ட பேசி அவர் நிறைய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறாரு. அதுதான் பைபிள், சரியா? இந்த பைபிளில் இருக்கிற வசனம் எதுக்காகவா நீங்கள் பாருங்களேன், உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பித்தலுக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நல்ல காரியம் எது உண்மையான நீதி, எது தேவனை பிரியப்படுத்தும், எது நமக்கு ரொம்ப வாழ்கிறதுக்கு மனுஷனுக்கு தேவை, இந்த காரியத்தை தான் இந்த பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பைபிள் வசனத்தை நம்ம படிக்கிறது மூலம் நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும், பரிசுத்தம்னா என்ன, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுவாங்க, இதுதான் உண்மை, இதுதான் பரிசுத்தம்னு உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, பொய் சொல்லக்கூடாது, அப்படி தான் பரிசுத்தமாக இருக்க முடியும் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறாங்க. யார் உங்களுக்கு சொல்கிறா பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு? யார் பொய் சொல்கிறது பொய் சொல்லாமல் இருக்கிறது பரிசுத்தம் அப்படின்னு சொன்னோம்னா பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க, அப்படி சொல்லணும், சரியா? அப்போ இதெல்லாம் என்ன, நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு எப்படி இருக்கணும், நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லித்தரது தான் பைபிள். அதனால தான் நீங்கள் வேத வசனத்தை தினமும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரியா? அந்த பைபிள் வசனம் எல்லாரோட எப்படி பேசும் அப்படின்றத நான் சொல்கிறேன், சரியா? மத்தேயு 5ஆம் அதிகாரம்ல 13வது வசனம், சரியா? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இப்போ நீங்களாம் படிக்கிறீங்க, சரியா? நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த பைபிள் வசனத்தை படிக்கும்போது ஏசப்பா அவங்களோட பேசுகிறாங்க.
நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இந்த வசனத்தை நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ ஏசப்பா உங்களோட பேசுகிறாங்க. நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு உப்புக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் அதை குழம்புல போடும்போது அது டேஸ்ட் கொடுக்குது. அதுக்காக தான் நம்ம உப்பை தேடுறோம். இப்போ அந்த டேஸ்ட் அந்த உப்புக்கு இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் உப்பை தேடுவீங்களா? மாட்டீங்க தானே. உப்பு போட்டால் ஒரு டேஸ்ட் இல்லை அப்படின்றது உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உப்பு யூஸ் பண்ணுவீங்களா? கிடையாது. அது என்ன அர்த்தம்? ஒரு மண் மாதிரி ஒரு யூஸே இல்லாமல் ஒரு பொருளாக தான் இந்த உலகத்தில் இருக்கும். அப்போது நீங்கள் இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பாக இருக்கணும். நீங்கள் உலகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி இந்த உலகத்தில் அந்த உப்பு ஒரு யூனிக்கான கேரக்டரோடு இருக்கோ அதே போல் நீங்களும் ஆண்டவரோட கேரக்டரோடு இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா உங்களோட பேசுவாங்க. இது உங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு, நீங்கள் எப்படி நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஏசப்பா இதே மாதிரி பேசுவாங்க. ஒரு சமயம் இங்கே வியாபாரிகள் உபவாச ஜெபம் நடக்கும். சரியா? அது எதுக்கு அப்படின்னா வியாபாரம், தொழில், பிஸ்னஸ் செய்வாங்கள்ல அவங்களுக்காக ஒரு மீட்டிங். சரியா? அப்போ அவங்க மீட்டிங்க்கு வந்த ஒரு அங்கிள் ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி சொன்னாங்க அப்படின்னா, அந்த அங்கிளுக்கு ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாம். சரியா? அன்னைக்கு ஜெபிச்சிட்ட, ஆண்டவரே நான் ஒரு பிஸ்னஸ் செய்யணும், நான் என்ன பிஸ்னஸ் செய்யணும்னு எனக்கு தெரியல, எனக்கு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வருமானத்திற்கு வழியை உண்டு பண்ணுங்க, எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னு ஜெபிச்சாங்களாம். அப்போ ஜெபிச்சுட்டே அவங்க பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருந்தாங்களாம். என்ன செய்யணும் அப்படி ஜெபிச்சுக்கிட்டே அவங்க பைபிள் எடுத்து படிக்கிறாங்க. அப்போது இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கிறாங்க. அப்பாங்க, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை படித்தோன்னே ஆண்டவரோட பேசுகிறாராம். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, அப்போ நீ உப்பு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தினாராம். உடனே அந்த அங்கிள் உப்பு பிஸ்னஸ் பண்ணி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. பாருங்க, ஒரே வசனம் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, உங்களோட பரிசுத்த வாழ்க்கை, நீங்கள் பூமியில் எப்படி வாழணும், மற்றவங்களோட எப்படி பேசணும் இப்படின்ற எக்ஸாம்பிளை ஏசப்பா உங்களுக்கு சொல்லித் தருவாங்க வசனத்தின் மூலம். அதே மாதிரி அதே வசனத்தின் மூலம் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரே வசனத்தின் மூலமாக ஏசப்பா எப்படி பேசுகிறாங்க. இதுதான் ஆவியானவர் கிரியை செய்கிற விதம். இதனால தான் சொல்கிறேன், பைபிள் வசனம் எல்லாம் கர்த்தர் சொல்லி கேட்டு எழுதப்பட்டது. அதனால் வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தை உங்களோட பேசும், உங்கள் இருதயத்தில் கிரியை செய்யும், உங்களை கைட் பண்ணும், உங்களை பரிசுத்தமாக்கும், நீங்கள் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் வேத வசனம் ரொம்ப முக்கியம். பிசாசு கூட சம்டைம்ஸ் உங்களுக்கு நிறைய காரியத்தை மூலம் உங்களுக்கு தொல்லை கொடுப்பா. அப்போ இந்த வசனத்தின் மூலமாக தான் நீங்கள் பிசாசை எதிர்க்கணும். நீ பிசாசை தான் சொல்லும் போது, நோ, கர்த்தர் இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, இந்த வசனத்தின் மூலமாக இப்படி தான் பேசியிருக்கிறாரு, இது பாவம், இது தப்பு அப்படின்னு பிசாசு உங்களுக்குள்ளே கொண்டு வருகிற சோதனையை நீங்கள் வெல்லணும். சரியா? எல்லாரும் நினைக்கிறீங்க, ஆமாம் பைபிள் படிக்கணும் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணான, என்னால் படிக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ ஏசப்பா வாஞ்சியை தரணும். சரியா? இப்போ அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கு வாஞ்சை கொடுங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? என் கண்களை மூடுங்க, நம்ம ஜெபிக்கலாம். கேளுங்க, ஏசப்பா எனக்கு பைபிள் படிக்க வாஞ்சை கொடுங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுங்கன்னு கேளுங்க. ஏசப்பா நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கள், எனக்கு பைபிள் படிக்க முடியல, எனக்கு பைபிள் படிக்க வாஞ்சை கொடுங்கன்னு கேட்குறாங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் பைபிள் படிக்கிறதுக்கு நீங்கள் வாஞ்சையை கொடுங்க. அவங்க பைபிள் படிக்கும்போது இந்த பிள்ளைகளோட நீங்கள் பேசுங்க, கைட் பண்ணுங்க, நீங்கள் கண்டித்து உணர்த்துங்க, எது தப்பு எது கரெக்டுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏசப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்கும் நீ படிக்கிறதுக்கு கிருபை தரதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. இனிமேல் நீங்கள் பைபிள் படிக்கிறதே வித்தியாசமாக இருக்கும். ஜெபிச்சுட்டு படிங்க, ஏசப்பா அவங்களோட இருப்பாங்க. பாய். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ
குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த அப்ளஸ் ப்ரோக்ராம் மூலமா உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த நிகழ்ச்சிகள் மூலமா நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்றதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஸோ இன்றைக்கும் நான் 5 கொஸ்டினை உங்ககிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்டு ஆன்சர் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இப்போது நான் கொஸ்டினை கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எதை எண்ணி முடியாது? நான் திரும்பியும் கேட்குறேன், கவனமாக கேளுங்க. எதை எண்ணி முடியாது? ஆப்ஷன் ஏ கோணலானதை, ஆப்ஷன் பி நிறைவானதை, ஆப்ஷன் சி தெளிவானதை, ஆப்ஷன் டி குறைவானதை. ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினை பார்க்க போகிறோம் குட்டீஸ். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் கவனமாக கேளுங்க. செகண்ட் கொஸ்டின், பிரசங்கி யாருக்கு ராஜாவாக இருந்தார்? ஆப்ஷன் ஏ எகிப்தியருக்கு, ஆப்ஷன் பி இஸ்ரவேலருக்கு, ஆப்ஷன் சி கானானியருக்கு, ஆப்ஷன் டி லேவியருக்கு. ஓகே குட்டீஸ், இப்போ நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்டீங்க. இப்போ தேர்ட் கொஸ்டின் நான் வாசிக்க போகிறேன். தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு எதை உண்டு பண்ணினார்? ஆப்ஷன் ஏ ஏரிகளை, ஆப்ஷன் பி குளங்களை, ஆப்ஷன் சி நீர்நிலைகளை, ஆப்ஷன் டி வாய்க்கால்களை. ஓகே குட்டீஸ், இப்போ நான் ஃபோர்த் கொஸ்டின் கேட்க போகிறேன். மதியினத்தை பார்க்கிலும் எது உத்தமம்? திரும்பியும் கேட்குறேன், கவனமாக கேளுங்க. மதியினத்தை பார்க்கிலும் எது உத்தமம்? ஆப்ஷன் ஏ புத்தி, ஆப்ஷன் பி அறிவு, ஆப்ஷன் சி ஞானம், ஆப்ஷன் டி புத்தியினம். இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டினை கேட்க போறோம். கேட்க கவனமா இருக்கீங்களா எல்லாரும்? ஃபிஃப்த் கொஸ்டின், ஞானம் அறிவு இன்பத்தை தேவன் யாருக்கு அளிக்கிறார்? ஆப்ஷன் ஏ நல்லவனாய் இருக்கிறவனுக்கு, ஆப்ஷன் பி துன்மார்க்கனுக்கு, ஆப்ஷன் சி பரிசுத்தவானுக்கு, ஆப்ஷன் டி பாவிக்கு. ஓகே குட்டீஸ், இப்போ நீங்கள் எல்லா கொஸ்டினையும் கேட்டீங்க. இந்த எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் எப்படி தெரிவிக்கணும்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சரை நீங்கள் சீக்கிரமாக சென்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது நான் அடுத்த மாதத்துக்கான போர்ஷனை சொல்ல போகிறேன். கேட்க ரெடியாக இருக்கீங்களா? பிரசங்கி 3வது அதிகாரம் மற்றும் 4வது அதிகாரம். திரும்பியும் சொல்லல, கவனமாக கேளுங்க. பிரசங்கி 3வது அதிகாரம் மற்றும் 4வது அதிகாரம். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த குவிஸ் டைமை நம்ம பைண்ட் அப் பண்ண போறோம். ஸோ உங்களுக்காக இப்போ ஆக்ஷன் டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா ஆக்ஷன் பண்ண? குட்டீஸ், ஆர் யூ ரெடி? ஓகே, ஓவர் டு ஆக்ஷன் டீம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஓகே குட்டீஸ், ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்டிங்களா? நிறைய பேர் குவிஸில் வின் பண்ணியிருக்காங்கல்ல? ஓகே, குவிஸில் வின் பண்ணவங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய பேர் புதுசாக வின் பண்ணணும். நிறைய பேர் இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி வின் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ஒரே ஒரு சாங் பாடலாம். ஏசு எனக்குள்ள சாங் பாடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? வித் மியூசிக். Inside பயமே எனக்கு இல்ல, no fear, நான் தான் இயேசுவின் பிள்ளை. யாருண்டு என்ன வெல்ல? இயேசு எனக்குள்ள inside பயமே எனக்கு இல்ல, no fear, நான் தான் இயேசுவின் பிள்ளை. யாருண்டு என்ன வெல்ல? சத்துரு வருவான் தந்திரமாக என்ன தோக்கடிக்க. வேத வசனம் எனக்குள்ள இருக்கு, அவனை முறியடிக்க. பாவமான வாழ்க்கைக்கு என்றும் நோ சொல்வேன். பரிசுத்த ஆவி துணையாலே உலகை நான் வெல்வேன். இயேசு எனக்குள்ள inside பயமே எனக்கில்ல, no fear, நான் தான் இயேசுவின் பிள்ளை. யாருண்டு என்ன வெல்ல? நான் தான் இயேசுவின் பிள்ளை. யாருண்டு என்ன வெல்ல? வாவ் குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. இதோட இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது. இன்னொரு ஒரு சூப்பரான அப்ளேஸ் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, bye.
Jolly time, Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.